ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நிறைய சாமான் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது உண்டு. ஆனால் எந்த ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் நான் இந்த டிப்ஸில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. எல்லா ஐட்டமும் சொல்ல முடியலனாலும் ஒரு சில ஐட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் தேன். தேனுக்கு லாங் லைஃப் இருக்கு. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளுக்கு வைக்கக்கூடாது. அதுக்கு லாங் லைஃப் இருக்கிறதுனால நல்லா பூட்டி நம்ம வெளியவே வைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்ல தேனா இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் கிறிஸ்டலைஸ் ஆயிடும். தேன் கிளாஸ் பாட்டில் இருக்கிறதுனால கிறிஸ்டலைஸ் ஆகும்போது சிலப்போ அது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணது ரொம்ப நல்லது. நம்பர் 2, பிரெட். நம்ம என்ன செய்வோம், கடையில போனா பிரெட் வாங்குறது உண்டு. பிகாஸ் எல்லாருமே வீட்டுல பிரெட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கீழே வச்சிருவோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்க கூடாது. நம்ம பிரெட் வாங்கிட்டு வந்தா யூஸ் பண்ணிட்டு வெளியவே வைக்கலாம். அப்படி இல்லை, நீங்க ஜாஸ்தியா பிரெட் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிரெட்டை நார்மலா கீழே வைக்காம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணணும். நம்பர் 3, ஒனியன். ஒனியன் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமா கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஈரப்பதம் இருக்கிறதுனால சீக்கிரமா கெட்டு போகும். அதனால இதை என்ன பண்ணணும்னா வெளியில தான் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை நீங்க கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் பாக்கி இருக்குன்னா இது ஒரு கண்டெய்னர்ல போட்டு நல்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் கீழே வைக்கலாம். மேக்சிமம் எடுக்கக்கூடிய வெங்காயத்தை அப்பமே நீங்க குக் பண்ணதுதான் நல்லது. ஒரு வேளை மிஞ்சிச்சுனா மட்டும்தான் நீங்க கண்டெய்னர்ல போட்டு மூடி வைக்கணும். நம்பர் 4, பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கு வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. இது வெளியில தான் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பொட்டேட்டோவை இன்டேக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் சுகராக மாறுறதுனால நமக்கு சுகர் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குக் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க பொட்டேட்டோ ஃப்ரிட்ஜில் வைக்காம இன்டேக் பண்ணது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 6, பூண்டு. இந்த பூண்டும் வெங்காயம் மாதிரி தான். இதையும் வெளியே தான் ஸ்டோர் பண்ணணும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. வெங்காயத்துக்கு எப்படி மோஷர் அதில் ஏறி அது கெட்டு போகுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பூண்டும் கெட்டு போகும். அதனால பூண்டையும் நீங்க வெளியே வச்சு யூஸ் பண்ணதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த டிப்ஸ் கண்டிப்பா பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மஸ்டா பின் பண்ணுங்க.